அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. சாரோனின் ரோஜா இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுவாராக. ஏசப்பா, இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதுல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள், அதுவே தேவனுடைய பார்வையின் விளையேறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதியுள்ள அப்படின்னு. ஆமா, பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளணும்னா, ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் சொல்றார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப சில காரியத்தை நம்ம சாந்தமா டீல் பண்ணும் பொழுது அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமா, நம்ம டக்குன்னு அதை சாந்தம் இல்லாம செய்யும் பொழுது டக்குன்னு போய் அடிச்சிடக்கூடாது. மோசைட்ட ஆண்டவர் பேச சொன்னாரு, ஆனா மோசை என்ன பண்ணாப்புல, கண்மலையை அடிச்சுட்டாப்புல. கர்த்தருக்கு சோத்திரம். இயேசு ஒரு தடவை நமக்கு அடிக்கப்பட்டிருக்க, மறுபடியும் சிலுவையில என்ன பண்ண கூடாது, நம்ம பாவம் செஞ்ச பொழுது மறுபடியும் பாவம் செஞ்சோம்னா ஏசப்பா நம்ம சிலுவையில போயிட்டு நம்ம அடிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற வசனம் சொல்லுது அலங்கரிப்பு. எது அலங்கரிப்பான்? சோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுள்ள சாந்தம். ஆமா, மோசை எங்கும் உண்மையுள்ளவன், ஆனா சாந்த குணம் பேர் பெற்றவன் தான். ஆனா என்ன பண்ற இடத்துல அந்த சாந்த குணத்தை வரும்பொழுது என்ன பண்ற, டக்குன்னு என்ன பண்ணாப்புல, எமோஷன் ஆயிராப்புல. கர்த்தருக்கு எமோஷன் ஆகி ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவனை உசுப்பேத்தி என்ன பண்ணுது, அவங்கள பாவம் செய்ய வச்சுட்டாப்புல. கடைசியில மோசை இந்த இடத்துல பண்ணல, கண்மலையை பேசணும்னா அவனை அடிச்சதுனால அந்த காணான என்ன பண்ண சோதரம் பார்க்க மட்டும்தான் செய்யுது, சுதந்திரிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே நம்மளுக்கு என்ன பண்ணாரு, சாந்தத்தை தேவன் தருகிறார். ஒருவேளை எனக்கு இந்த சாந்தமே வரமாட்டேது, சாந்தமே எனக்கு வரமாட்டேது, ஆண்டோட கேளுங்க. நல்ல சாந்தத்தை கொடுக்குற தேவன். சாந்தமானதுன்னா அநேக காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க. சாந்தம் இல்லாதான் சில காரியத்தை நம்ம தோற்று போயிடும். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் கொடுக்குற சாந்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக. 2வது காரியம் வசனம் சொல்லுது, இருதயத்தில் மறந்திரு குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. மேல வசனம் சொல்லுது 3ஆம் வசனம், மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்வதாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். கர்த்தருக்கு சுத்தம். அதனால ட்ரெஸ் உடுத்தணும், நல்ல ட்ரெஸ் உடுத்தலாம். ரொம்ப ரத்தாம்பரம் உடுத்தின ஐசனை பார்க்க முடியும். அப்ப அது அலங்காரம் இல்லை நம்ம வாழ்க்கையில, அது நம்மளுக்கு அலங்காரம் இல்லை. இருதயத்துல மறந்திருக்க தேவன் விரும்புகிற அந்த குணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல அதான் சொல்றாங்க, அதுதான் விளையேறப்பட்டதான் அந்த குணம். தேவன் சொல்ற அது கூட வேங்குறது. அதான் சொல்ல போற, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அலங்கோலமா நம்ம வார்த்தை பேசிடக்கூடாது. அலங்கோலமா வாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளை பேசி குடும்பத்துல உடைச்சிடக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். அப்ப கட்டக்கூடிய கிருபை யாருக்கு இருக்குதுன்னா பெண்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெண்கள் வாழ்கிறதப்ப வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும்னா குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரால் படைக்க ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட அருமையான பெண்கள் ரொம்ப முக்கியமான கண்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தின் விளக்கா இருக்கிறார். அதனால சொல்ற, குடும்பத்தை என்ன நடத்துற நல்ல குணம் தேவை. கணவன்கிட்ட பேசுறதுக்கு நல்ல குணம் தேவை. அதாவது மனைவி மேல கணவன் என்ன பண்ண அன்பு கூறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் மனைவி நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்டா இருக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி மனைவின்றதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா நடந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற சில குறைவனை மட்டும் என்ன பண்ணும், அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், சந்தோஷத்தோடு கூட நம்ம பிரயாணம் பண்ண கர்த்தரோடு இந்த வாழ்வை நல்ல குணங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயம் உண்டு. அடுத்த மாதம் 3ஆம் வசனம் இருப்பாரு, அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட்டது. அப்ப அந்த கனி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதுங்க கனி? 9 கனி: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், இச்சையடக்கம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். குடும்பத்துல சில காரியத்தை என்ன பண்ணும், சகிச்சு போனோம். சில காரியத்தை நம்ம அவெல்லாம் சகிக்க முடியாது, என்ன பண்ணாது, வாக்குவாதம் வாங்கக்கூடாது. அவன் சில காரியத்தை என்ன பண்ணும், விட்டு கொடுத்து போகும் பொழுது அவன் சொல்லுவாங்க கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு கொடுத்த ஆபிரகாம் என்ன பண்ண, பரத்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.
ஆமா சொல்ற ஆபிரகாம், நீ நடந்து தெரிகிற இருக்கிற இடத்த பூமி என்ன பண்ணும் உனக்கு தருவேன்னு சொல்ற ஆண்டவர். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த குணங்களை பார்க்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில எத்தனையோ அவரை என்ன காயப்படுத்தினாங்க, அவரை திட்டினாங்க, அவரை அடிச்சாங்க, சிலுவை அறைஞ்சாங்க. அவர் அமைதியா, ஆமே சோதரம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியிலே அவர் இறங்கி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இறங்க குணங்கள் வெளிப்பட்டது. ஆமா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப பிதாவை நேரம் பார்க்க முடியாது. அப்ப இயேசு மூலியமா என்ன பண்ணும்? இப்ப என்னை கண்ட பிதாவை கண்டங்கிற. அப்பா பிதா நடத்த என்ன சொல்லுகிறோம் அதவே நம்ம செய்வேன்னு சொல்லுறப்ப கடவுளுடைய குணங்கள் நமக்கு வரும் பொழுது நம்முடைய குணம், நம்முடைய ஜென்ம சுபாவத்தினம் அழியணும்னா, ஆமா, நம்முடைய சோதனம் குணாதிசயம் அழியணும். ஆண்டுடைய சிலுவை நமக்கு கொடுக்கிற சிலுவை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டும். தேவனுடைய அந்த அழகான அந்த குணங்களை நம்ம என்ன பண்ணணும்? எத்தனையோ குணங்கள் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நான் அவங்கள மாதிரி மாறிடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? சினிமா படத்துல அவங்கள மாறிதான் இவங்கள மாறிதான். இயேசுவை போல நம்ம மாறும் பொழுது நிச்சயமாக அந்த அலங்கரிப்பை நல்ல அலங்கத்தை கொடுத்து நம்ம இசைவா இணைக்கு நல்ல ஒரு மாளிகையா நீங்க கர்த்தருக்கு எழுதுங்க. கர்த்தர் உங்களை மாளிகையாக கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு சோதரம் அந்த குணம், சோதரம் கர்த்தர் கொடுத்த வாழ்வை சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணணும்? குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தருடைய குணத்தை என்ன பண்ணும்? அதை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். அதான் சொல்ல தேவனுடைய பார்வையில விளையேறப்பட்ட ஒரு முத்தாக, ஒரு வைரமாக, ஒரு கிரீடமாக நீங்க விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய கையில வெளியேறப்பட்ட ஒரு கிரீடமாக நீங்க இருக்கிறீங்க. கையில் முத்திர மோதிரமாய் நம்மளை மாட்டி வைத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரியத்தை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் தேவனுடைய குணம் நம்மளுக்கு வெளிப்படும். அவனுடைய கேள்வி நிச்சயமா தேவன் செய்வார். பரிசுத்த தேவனே அப்படிப்பட்ட குணங்களை எங்களுக்கு தந்து ஆண்டவர் இந்த விளையேறப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.